பார்ப்பன கடைநிலையிலிருந்து ஒரு குரல் வசுந்தரா ராமனோடது. மோனிஷா வந்து என் பேரை மோனிஷான்னு மட்டும் சொல்லு அப்படின்னாங்க. அதெல்லாம் நாங்கள் எப்படி சொல்ல முடியாது. மோனிஷா ஒரு நாவலாசிரியர் இருந்து வந்தாங்க. எல்லோருக்கும் வணக்கம். நேரடியாக புத்தகத்தை அறிமுகம் செஞ்சிடலாம். பார்ப்பன கடைநிலையிலிருந்து ஒரு குரல். இது வந்து ஹர் ஸ்டோரிஸில் உள்ளிருந்து ஒரு குரல் அப்படின்னு கட்டுரை, தொடர் கட்டுரையாக வந்துச்சு. வரும்போதே சில சர்ச்சைகளையும் கூட கிளப்பிட்டே வந்துச்சு. அது என்ன பார்ப்பன கடைநிலை, பார்ப்பனை எப்போ கடைநிலைக்கு போச்சு இப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க. முதல் விஷயம் என்னென்னா, நம்ம ஆணாதிக்கத்துக்கு எதிராக பேசுகிறோம் அப்படின்னா ஆண்களுக்கு எதிரானது இல்லை. பார்ப்பனியத்துக்கு எதிராக பேசுகிறோம்னா அது பார்ப்பனர்களுக்கு எதிரானது இல்லை, அது பார்ப்பேனிய கொள்கைக்கு எதிரானது. இங்கே பார்ப்பேனிய கொள்கையை கொண்டவங்க வெறும் பார்ப்பனர்கள் மட்டும்தானா? நம்ம இல்லையா? நமக்குள்ள அந்த பார்ப்பனர்கள் கொள்கைகள் இல்லையா? நம்ம தவசம் செய்யும் போது இந்த பார்ப்பனர் உட்கார வச்சு செய்கிறது இல்லையா? கல்யாணம் செய்யும் போது பார்ப்பனர்களை கொண்டாந்து முன்னிலை நிறுத்துறது இல்லையா? நம்ம எல்லாம் ஏன் இதை செஞ்சுட்டு இருக்கோம்? இதையெல்லாம் தான் இந்த புத்தகம் கேள்வி கேட்குது. உடனே பார்ப்பன கடைநிலேருந்து ஒரு குரல் அப்படின்னதும் பார்ப்பனர்களுக்காக இறக்கப்பட்டு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கான்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் அந்த புத்தகத்தில் உள்ள இருக்கிற பார்ப்பன கொள்கையை அடிச்சு நொறுக்கி இருக்காங்க. மனு தர்ம சாஸ்திரம்னு ஒரு கடைஞ்செடுத்த மேடை நாகரிகம் கருதி நான் அந்த வார்த்தையை சொல்ல விரும்பல. அப்படி ஒரு நூலில் என்னெல்லாம் எழுதியிருக்கு அப்படின்னு நமக்குலாம் தெரியாது. ஆனால் அந்த மந்திரத்தை இன்னமும் நம்மளும் உச்சரிக்கிறோம். நம்ம வீட்டு விசேஷங்களில் கூப்பிட்டு வச்சு நடு ஹாலில் உட்கார வச்சு உச்சரிக்கிறோம். அதில் ஒரே ஒரு மந்திரத்தை விளக்கம் கொடுத்துருக்காங்க. எனக்கு அந்த மந்திரம் புரியல, விளக்கத்தை மட்டும் படிக்கிறேன். இன்று வரை திவசத்தில் சொல்லப்படும் இந்த மந்திரத்தின் பொருள்: ஏ தந்தையே, ஒருவேளை என் தாயானவள் பதிவிரதா தர்மத்தை மீறி வேறு ஒருவனுடன் இணைந்து என்னை பெற்றிருந்தாலும் அவளை என் அப்பாவின் மனைவியாக ஏற்று இந்த திவசத்தை செய்கிறேன். எனக்கு கோத்திரம் தந்த உமக்கு இந்த பிண்டம் செல்லட்டும். இப்படி ஒரு மந்திரத்தை நம்மெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம், நம்ம அப்பனுங்களாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரியா? இதை உடச்சி எழுதியிருக்காங்க. இது சீரியஸாக சொல்லணும்னா இந்த பிபி ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் படிக்கக்கூடாது இந்த புத்தகத்தை. ப்ரெஷர் ஏறிடும். ஏன்னா எனக்கு படிக்கும்போது அப்படி தான் ஏறிட்டே இருந்துச்சு. அவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது. அதான் சொல்கிறேனே, நேரமின்மை. இதில் என்ன 3 விஷயம். ஒன்று திருமணம், இந்த திருமண சடங்குகள், அதுக்குள்ளே இருக்கிற என்னவெல்லாம் பேசியிருக்கு. அப்புறம் தீட்டு. இந்த தீட்டுன்றதை நம்ம இந்த பார்ப்பனர்கள் வந்து ரொம்ப சீரியஸாக பார்ப்பாங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் சீரியஸாக பார்ப்போம். ஸோ ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிறோமே வழிய அந்த கொள்கையை நம்ம ஒழிக்கலாம் கிடையாது. நமக்கு ஏற்ற மாதிரி, நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி அந்த தீட்டுன்ற ஒரு விஷயத்த ஓகே நீ பரவாயில்ல, குளிச்சுட்டு தலை குளிச்சுட்டு வந்து சமையல் கட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதெல்லாம் இல்லை, நீ வந்து என்னென்னா வரவே கூடாது, சமையல் அறைக்கு வரக்கூடாது அப்படின்னு அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கும் கூட என்னென்னா, இந்த கூந்தல் அப்படின்ற அந்த அது என்ன குறும்படம், என்ன கூந்தலுக்கு அதில் வந்து இந்த தலை குளிக்கிறது பௌர்ணமிக்கு இதெல்லாம் வந்து நம்ம சடங்குல இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? நாங்கள்லாம் எங்கள் மாமியார் வீருக்கு அங்கே ஊருக்கு போகும்போது அது ஒரு நெய்தல் நிலம். அங்கெல்லாம் கேட்டினா கிருத்திகைக்கெல்லாம் நாங்கள் மீன் குழம்பு சாதாரணமாக வைப்போம்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி என் மாமியார் வந்து கிருத்திகைக்கு ஷார்ப்பாக இதெல்லாம் கிடையாது, நான்வெஜ் அப்படி தான் சாப்பிடக்கூடாது. எங்கேருந்து வந்தது? என்ன அவள் சொல்கிறா, அவள் ஒரு நாள் சொல்லியிருப்பா இதெல்லாம் நாங்கள் ஆச்சாரமாக சாப்பிட மாட்டோம்னு. உடனே ஐயோ அவெல்லாம் அப்படி இருக்கும்போது நம்மளும் அவ மாதிரி இருக்கணுமா இல்லையா? அதனால அவ சொல்றதெல்லாம் நம்மளும் அவான்ட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்க வீட்டு தவசத்துல எங்க பாட்டிக்கு எல்லாத்தையும் அள்ளி போட்டு படுக்கையில எல்லாம் செஞ்சது எங்க அத்தைங்க தான். ஆனா முன்னாடி வந்து உட்காந்து மந்திரம் சொன்னது யாரு? எங்க சித்தப்பாவும் அப்பாவும். இதை நான் கேள்வி கேட்டா நான் தப்பு. இதை தான் இந்த நூல் சொல்லியிருக்கு. இந்த நூலை நம்ம எல்லாரும் வாங்கி படிக்கணும். பார்ப்பன கடைநிலையில இருக்கிறவங்களுக்காக இல்லை, பார்ப்பன கடைநிலையில நம்மளும் இருக்கிறோம். நம்மளும் அதே பார்ப்பன கடைநிலை மனநிலையோடு இருக்கிறோம். அதை உடைக்கிறதுக்காக நம்ம இந்த நூலை வாங்கி படிக்கணும். ஒவ்வொரு விஷயத்துலையும் ரொம்ப காத்திரமா வெறித்தனமா அடிச்சு பேசியிருக்காங்க. அதுல கடைசியா ஒரு டாபிக் இருக்கு. அதாவது இன்னைக்கு இருக்கிற பெண்கள் வந்து ஐயோ இவ்வளோ படிச்சவன் தான் வேணும், இப்படி இருக்கிறவன் தான் வேணும், கார் வச்சிருக்கணும், வீடு வச்சிருக்கணும், இப்படியெல்லாம் சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் வந்து கேட்குறாங்கன்னு புலம்புறாங்க. ஆண்களுக்கு கல்யாணமே நடக்க மாட்டேங்குதான். நடக்காதுடா, உங்களுக்கு கல்யாணமே நடக்காது. ஒரு ஒரு காலகட்டம் வரைக்கும் நீங்க எவ்வளவு நிபந்தனைகள்லாம் வச்சிங்க, அதையெல்லாம் வகையா மறந்துட்டு இன்னைக்கு பெண்கள் வந்து நிபந்தனைகள் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? அன்னைக்கு நீங்க வச்சிங்கல்ல, இன்னைக்கு நாங்க வைக்கிறோம்.
நீங்க அதெல்லாம் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு இவங்க புத்தகத்தோட அந்த கடைசி அத்தியாயத்துல சூப்பரா எழுதியிருக்காங்க. ஆண்களே அப்கிரேட் ஆகுங்கள். சரியா? நீங்க அதே இடத்துல நின்னுட்டு பெண்கள் ரொம்ப தூரம் போயிட்டாங்க. ஓகே, ஜானு அங்கேயே இல்ல, ஜானு ரொம்ப தூரம் போயிட்டா, ராம் நீ மட்டும்தான் அங்கேயே இருக்க. சரியா? சோ இந்த நூல் வாசிக்கப்பட வேண்டிய நூல், நாம எல்லாம் கண்டிப்பா வாசிச்சே ஆக வேண்டிய நூல். நன்றி ஹாட் ஸ்டோரிஸ் இந்த நூலை பதிப்பிச்சதற்கு. மோனிஷா பேசுனது எப்படி இருந்ததுன்னா, இந்த 3 சைட்லயும் குபு 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 ஃபயர் போட்டு நடுவில் ஒருத்தவங்க பேசினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பத்திக்கிடுச்சு அப்படியே பயங்கரமா. நன்றி மோனிஷா.